ஹலோ கைஸ், வெல்கம் பேக். முத்துமலை முருகன் கோயிலுக்கு போவோமா? சரி, கடைசியாக எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். நம்மளோட போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது கருமந்துறை மலையிலேருந்து இறங்கி அடிவாரம் பக்கத்தில் இருக்க புத்திரக்கொண்டபாளையம்னு ஒரு ஊரில் அமைஞ்சிருக்க முத்துமலை முருகன் கோவில். பாப்பா ஒரே குஷி. இந்த முத்துமலை முருகர் சிலை தாங்க உலகத்திலே உயரமான சிலைன்னு சொல்கிறாங்க. முருகர் சிலையை பார்த்த உடனே பாப்பா கையை எடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டா. அங்கே அப்படியே கோயிலுக்குள்ளே போவோம். இங்கேருந்து பார்க்கும்போது அப்படியே முருகர் ஜெய்ஜாண்டிக்காக தெரிஞ்சாருங்க. அந்த பின்னாடி இருக்க மலை, அந்த கிளவுட் ஷோ வேற மாதிரி. சாமி சாமி ஆமாம்மா சாமி 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 பார்க்க தான் வந்திருக்கோம். இவர் தான் முருகர். சைடில் ஒரு வீடு தெரியுதுல, அதுதான் இந்த கோயில் தர்மகர்த்தாவோட வீடு. ஹைட்டான முருகன் கோயில் இதுதான். சும்மா சொல்லக்கூடாதுங்க, வீடும் செம்மையாக இருக்கும். மனுஷன் பார்த்து பார்த்து கட்டியிருக்கா போல. எங்க இங்கே வந்த உடனே ஒரு ஸ்கேமுங்க. ஒரு மூலம் பூவை கொடுத்துட்டு 200 பிடிங்கிட்டாங்க. சரி வந்தாச்சு, பாப்பாவோட டிசப்பாயிண்ட் பார்க்கக்கூடாதுன்னு அவளுக்கு தலைவாரிட்டேன். அப்படியே பூ வச்சிட்ருக்கோம். பூ வச்சு ரெடியான பிறகு அப்படியே போக வேண்டியது தான். வாங்க சேர்ந்தே பயணிப்போம். பூ வைக்கிறதுக்கு தலை சீவனா பாப்பா கடைசி வரைக்கும் தலையை காட்டவே இல்லை. அப்புறம் அவங்க அம்மா ஏதோ கதை சொல்லி அவளை ஏமாற்றி அந்த பூவை தலையில் கட்டி முடிச்சா. என்னம்மா வச்சிருக்கு தலையில்? தூக்கம் கலையிலேயே இன்னும். அப்படியே பாப்பா பூ வச்சு கிளம்புன பிறகு வந்தாச்சுங்க என்ட்ரன்ஸ்க்கு. லாலு, அது யாருமா மேலே இங்கே சிலை இருக்கிறது? பாருங்க, என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கறதுக்கே எவ்வளோ ஜைஜாண்டிக்காக இருக்கார் முருகர். அதுவும் அந்த கிளவுட்ஸ் தாங்க தூக்கி கொடுக்குது. அந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது கூட எவ்வளோ ஜைஜாண்டிக்காக க்யூட்டாக இருக்காருங்க முருகன். சாமியா? அப்படியே சைடு ஆங்கிளில் முருகனோட சிலையை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் கோயிலை நோக்கி. யாருமா அது? சாமியா? அப்படியே கிட்ட போக போக அந்த ஜைஜாண்டிக் ஃபீல் கிடைக்குதுங்க. எவ்வளோ பெரிய சிலைங்க. நான் இந்துலாம் இல்லைங்க, ஆனால் இந்த ஆர்ட் ஒர்க்கை ரசிக்காமல் இருக்கவே முடியல. அப்படியே ஆதியாவும் அவங்க அம்மாவும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதியா எங்கே போகிற? அப்படியே க்யூட்டாக டக்கு மாதிரி அவங்க அம்மா கூட நடக்க ஆரம்பிச்சிட்டா ஆதியா. தூக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் இறக்கி விடுன்னு சத்தம் போட்டு அவள் இறங்கிட்டா. இப்போ அம்மா கூட ஜாலியாக நடந்து போகிறாங்க 2 பேரும், அம்மாவும் பொண்ணும். மறக்காமல் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா போட்டிருக்க மேட் மேலேயே நடங்க. இல்லைன்னா செருப்பு இல்லாததுக்கும் அதுக்கும் கால் பற்றிக்கும். அதுக்கு தான் இந்த மேட் போட்டு வச்சுருக்காங்கன்னு இன்றைக்கி தான் நான் கற்றுக்கிட்டேன். அப்படியே ஸ்லோவாக நாங்கள் 3 பேரும் நடந்து சாமி தரிசனம் பார்க்கலான்னு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருந்தோம். என்னடா சாமி பார்க்க போனாங்க, திடீர்னு கட் பண்ணால் உட்காந்து காலிஃப்ளவர் பக்கோடா தின்னுக்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? சாமி பார்க்க கிட்ட போகும்போது தாங்க எனக்கு தெரிஞ்சுதாங்க 4-5 அர்ச்சனை கவுண்டர் இருக்குது. அந்த அர்ச்சனை கவுண்டர் எல்லாத்துக்குமே நம்ம தட்சணை போடணும்னு. என்கிட்ட 500 தவிர வேறு நோட்டு இல்லை. அதான் போயிட்டு காலிஃப்ளவர் பக்கோடா வாங்கி சேஞ்ச் மாற்றிட்டு காலிஃப்ளவர் பக்கோடாவை தின்னு முடிச்சுட்டு நான் ஆதியா அவங்க அம்மா 3 பேரும் சாமி பார்க்க உள்ளே கிளம்பிட்டோம். இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்து கோயிலுக்கு வரேன், அதனால் எந்த சிஸ்டமும் எனக்கு தெரியல. ஏதோ டோக்கன் வாங்கணுமாமே. இப்படியோ அங்கே இருக்க போர்ட்ஸ் எல்லாம் பார்த்து மேனேஜ் பண்ணிட்டேங்க. ஏறுங்க ஃபாஸ்டா. இப்படி அண்ணட போட்டா எப்படி? அது ஸ்லோ. நீங்கள் ஸ்லோவாக வரணும்னு பின்னாடி வரவங்களா வெயிட் பண்ணுவாங்களா? ஜாலியாக படிக்கட்டு ஏறுறதையே ஒரு கேமாக மாற்றிட்டாங்க. ஆதியா ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதாங்க இந்த கவுண்டரில் போய் ஒரு 10 ரூபா கட்டிட்டு அவங்க கொடுக்குற விபூதி பொட்டலமும் அந்த ஃபோட்டோவும் வாங்கியாச்சு. கிட்ட இருந்து அந்த முருகர் வியூவை கொஞ்சம் பாருங்க. எப்பா, அந்த கட்டவரல் நகத்தோட சைஸ் பாருங்களேன். அப்படியே ஆதியாவை தூக்கி அவரோட பாதப்படியில் நிற்க வச்சுட்டு நானும் பிரேமாவும் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தோம். இங்கே பூஜை போடணுமா இல்லை கீழே போய் பூஜை போடணுமா எதுவும் எங்களுக்கு தெரியல. ஒரு வழியாக எங்கே அர்ச்சனை பண்ணணும்னு கண்டுபிடிச்சி போக ஆரம்பிச்சிட்டோங்க. அதாவது எங்கன்னா அந்த உயரமான முருகர் சிலைக்கு போனோம்ல, அங்கே போயிட்டு திருப்பி இறங்கி வெளியே வந்துட்டு லெஃப்ட் சைடில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு அந்த கோயில் ஸ்தலம் இருக்குங்க. இப்போ அந்த ஸ்தலத்துக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். அப்படியே வெளியே வந்து லெஃப்ட் சைடில் போகணும். உள்ள போலாலு, உள்ள போ. வெளிவிடு ஆள் வராங்க பாரு.
அப்படியே ஒரு வழியாக அவளை கூப்பிட்டுட்டு இந்த மெயின் அர்ச்சனை ஸ்தலத்துக்குள்ளே வந்தாச்சு. மேடம் பொறுமையாக நடந்து நடந்து அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. அப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். ஒரே குஷி ஆயிடுச்சு மேடம், ஓடி ஓடி ஓடி. அர்ச்சனை முடிச்சாச்சு. உள்ளே போயிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போயிருந்தேன் முருகர்கிட்ட. கத்தி விட்டாங்க அந்த அக்கா, ஃபோன்லாம் எடுத்து உள்ளே வைப்பாரு. அவ்வளோதான். ஆதியாவதி பத்திகரமாக இதுதான் இவரோட ஃபர்ஸ்ட் டெம்பிள் விசிட். இதோட நம்ம அடுத்து ஷாப்பிங் போகிறோம். எங்கே போகிறோம்? ஷாப்பிங். சாமி பார்த்தாச்சு, ஷாப்பிங் போகலாம். அப்படியே முருகரை பார்த்து அர்ச்சனையை முடிச்சுட்டு ஆதியா பாப்பாவுக்கு ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி கையில் கொடுத்தாச்சு. இங்கே பரவாயில்லைங்க, 20 ரூபா 30 ரூபா தாங்க ஐஸ்கிரீம். சரியான குஷி ஆகிட்டாங்க. பூவை போட்ட இரு நான் எடுக்கிறேன். அவங்க அம்மா ஒரு டெல்லி அப்பளம் வாங்கிக்கிட்டா, பாப்பா ஐஸ்கிரீம். இப்படியோ ஒரு இடத்த பிடிச்சி உக்காந்துட்டாங்க. அம்மாவும் பொண்ணு சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா பிடிங்கிட்டாளா? சீக்கிரம் வாயில் போட்டுக்கோ. நீயே எடுத்து போட்டு விட்ட. அதெல்லாம் கரெக்டா போட்டுப்பா. அப்பளம் மட்டும் சீக்கிரம் போட்டு கொடுத்துறோம். இவங்க இதெல்லாம் சாப்பிட்றதுக்குள்ள சுட சுட பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. 3 பஜ்ஜி 20 ரூபாங்க. நல்லா தான் இருந்தது. ஆனால் சோடா மாவு போட்டு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப உப்பி இருந்தது. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தோம். தூக்க முடியுமா ஒன்றால்? பாப்பாங்களுக்கு 4 செட்டு 100 ரூபான்னு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. சரின்னு பார்த்து அவளுக்கு ஒரு 2 செட்டு எடுத்தோம். பாப்பாவுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வரும்போது ஸ்வீட் கார்ன் வாங்கி அவங்க அம்மாவும் ஆதியா பாப்பாவும் சாப்பிட்டுக்கிட்டே நடந்து வந்தாங்க. ஒரு ப்ரோ இவ்வளோ பார்த்துட்டே நடந்து போனாங்க. அவங்கக்கிட்ட காமிக்கிறான் நான் கார்ன் சாப்பிட்றேன்னு. ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே ஆதியா மேம் ஸ்வேகாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க. வேடிக்கை பார்த்துக்கிட்டே அங்கேருந்து வர்றதுக்கு மனசே இல்லை பாப்பாவுக்கு. பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன். அங்கே பாருங்கள், உண்மையாகவே அந்த முருகர் சிலை அவ்வளோ அழகாக இருந்தது. கண்ணே எடுக்க முடியல, பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதியா போலாமா? போலாமா? கார்ன் வேணுமா? அம்மா கிட்டேயா? வாங்கிக்கோ, கார்ன் வாங்கிக்கோ, போகலாம். டைம் இல்லை நமக்கு. பிச்சை எடுக்குது பாரு, பிச்சைக்காரி. கார்ன் பிச்சை. பாப்பா சரியான குஷி. அவ்வளோதாங்க, முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்படியே ரைட் எடுத்து எடையாப்பட்டி செக் போஸ்ட் வழியாக போக வேண்டியது தான். அங்கே தெரியுதுல அந்த மலை மேலே ஏறி தான் நம்ம போக போகிறோம். இப்போது இங்கேருந்து இன்னொரு 1.5 மணி நேரம் ட்ராவல் இருக்குங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 o'clock ஆகுது. நம்ம ஒரு 1.5 மணி நேரம் கணக்கு போட்டோன்னா 5:30 போய் சேர்ந்துருவோம். ஸோ லேட் ஆகாமல் 6 o'clock லாகின் பண்ணிடலாம். டே வெல் ஸ்பெண்ட்னு சொல்லலாம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். உங்களோட மஸ்ட் விசிட் டெம்பிள் லிஸ்ட்டில் கண்டிப்பாக பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க இந்த புத்திரகவுண்டபாளையம் முத்துமலை முருகன் கோயிலை. ஓகே கைஸ், கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய விட்டு போன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் நான் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஃபீட்பேக் எதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய மவுண்டன் அண்ட் நேச்சர் விலாக்ஸ் வருது, மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.